நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் லக்ஷ்மி தேவி இந்திரனிடம் ஏன் அவள் அசுரர்களை விட்டுவிட்டு இங்கே இந்திரனிடம் வந்திருக்கிறாள் என்ற விவரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். தொடர்ந்து சேவிப்போம். வேலைக்காரர்கள் துர்ஜனர்களால் செய்யப்படும் விதிப்படி நடை, உடை, ஆபரணம், எண்ணம், நிற்பது, பார்ப்பது இவைகளை கொண்டாடினார்கள் இந்திரா. ஸ்திரீகள் புருஷ வேஷமும் புருஷர்கள் ஸ்திரீ வேஷமும் பூண்டு விளையாட்டுகளிலும் போகங்களிலும் பெரிய சந்தோஷத்தை அடைந்தார்கள். பிரபுக்களால் முந்தி பெரியோர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாகங்களை இவர்கள் நாஸ்திகர்களாக இருப்பதால் ஸ்ரீமான்களாய் இருந்தும் நிறுத்திவிட்டார்கள். சில இடத்தில் மித்திரனால் விரும்பப்படும் திரவியத்தையும் தர்மத்துடைய அந்த திரவியத்தையும் தாம் அடைய விரும்பி தொடர்ந்தார்கள். ஒரு ரோமத்தின் முனை அளவுள்ள தம்முடைய பொருளுக்காக அந்த மித்திரன் தனத்தை கெடுத்தார்கள். பிராமண ஜாதியில் இருப்பவர்கள் பிறர் பொருட்களை எடுப்பதில் ருசி உள்ளவர்களும் வர்த்தகம் செய்கிறவர்களுமாக காணப்பட்டார்கள். நான்காவது வர்ணத்திலும் தவத்தையே தனமாக கொண்டவர்களாக ஆனார்கள். சிலர் விரதமில்லாமல் அத்தியனம் செய்தார்கள். மற்றும் சிலர் அத்தியனமின்றி வீணாக விரதத்தை செய்தார்கள். சிஷ்யன் குருவுக்கு பணிவிடை செய்யாதிருந்தான். குருவும் சிஷ்யனுக்கு தோழனாயிருந்தான். தாயும் தந்தையும் உற்சவத்தை முடித்தவர்களைப் போல சிரமம் உள்ளவர்களும் சாமர்த்தியம் இல்லாத நிலையில் இருப்பவர்களும் கிழவர்களுமாக இருந்து கொண்டு மக்களிடம் அன்னத்தை பிரார்த்தித்தார்கள். அங்கு காம்பீரியத்தில் கடல் போன்றவர்களும் வேதம் அறிந்தவர்களுமான அறிஞர்கள் கிருஷி முதலிய தொழில்களால் பற்றுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். மூர்க்கர்கள் சாதங்களில் புஜித்தார்கள். சாலையிலும் மாலையிலும், அதாவது காலையிலும் மாலையிலும் சிஷ்யர்கள் ஏவப்பட்டாலும் ஏவிய வேலைகளை சுக பிரஷ்னத்தையும் வேறு காரியத்தையும் செய்யவில்லை. அந்த சிஷ்யர்களுக்கு குருக்கள் வேலை செய்தார்கள். மருமகள் மாமன் மாமிகளின் முன்னிலையில் ஏவலாட்களை கட்டளையிட்டாள். தன்னுடைய கணவனையும் கட்டளையிடுவாள், அழைத்தும் பேசுவாள். பிதாவானவன் ஜாக்கிரதையுடன் புத்திரன் மனப்படி நடந்து கொண்டு வந்தான். மிக்க பரபரப்புடன் தனத்தையும் பங்கிட்டான். மிக்க துன்பமான வாசத்தையும் செய்து வந்தான். நண்பர்கள் என்று வெகு மதி அடிக்கப்பட்டவர்களும் தீப்பற்றி எரிவதாலும் திருடர்களாலும் அரசர்களாலும் பொருள் அபகரிக்கப்படுவதை பார்த்து துவேஷத்தால் பரிகசித்தார்கள். அனைவரும் நன்றி கெட்டவர்களும் நாஸ்திகர்களும் பாவிகளும் குருவின் தாரத்தை தொழுகிறவர்களுமாக இருந்தார்கள். புத்திரர்கள் தாய் தந்தைகளை தள்ளிவிட்டு என் கர்மத்தால் நான் உண்டானேன் என்று சொல்லிக்கொண்டு மாமனாரை அனுசரிப்பவர்களாக ஆனார்கள். புஜிக்கத்தகாதவைகளை புஜிப்பதில் உற்சாகம் உள்ளவர்களும் வரை கடந்தவர்களும் சோபை கெட்டவர்களுமாக ஆனார்கள். இந்திரா காலம் வேறுபடவும் அந்த அசுரர்கள் இவை முதலிய காரியங்களை செய்யவும் அவர்களிடம் நான் வசிக்க கூடாதென்று எனக்கு தோன்றியது. ஆகையால் வலிய வந்த என்னை நீ சந்தோஷமாக கொண்டாடு. உன்னால் பூஜிக்கப்படும் என்னை தேவர்களும் பூஜிப்பார்கள். நான் வசிக்கிற இடத்தில் என்னுடன் கூடியிருப்பவர்களும் என்னிடம் நேசமுள்ளவர்களும் என்னை அடுத்தவர்களும் எட்டாமவளான ஜெயாதேவியுடன் கூடியவர்களுமான 7 தேவதைகளும் வாசம் செய்வார்கள். அதை ஆசை, ஸ்ரத்தை, திருதி, சாந்தி, விஜிதி, சந்நிதி, ஷமை இந்த 7க்கும் முன் செல்லும் 8ஆமவளான விருத்தி இந்த 8 தேவிகளுக்கும் நானும் அசுரர்களை தள்ளிவிட்டு தர்மத்தில் உறுதி உள்ள மனத்துடன் தேவர்களிடம் வசிப்போம் என்று உங்களிடம் வந்தோம் என்று சொன்னாள். இப்படிப்பட்ட பேச்சை சொன்ன லக்ஷ்மி தேவியை பற்றி
தேவரிஷியான நாரதரும் விருத்தாசுரனை கொன்ற இந்திரனும் பிரீத்தியுடன் சந்தோஷித்தார்கள். உடனே அக்னிக்கு தோழனான வாயு அழகிய மனமும் சுகமுமான ஸ்பரிசம் உள்ளவனும் எல்லா இந்திரியங்களுக்கும் சுகத்தை கொடுப்பவனுமாக தேவர்களின் வழியில் ஆகாயத்தில் வீசினான். லக்ஷ்மியுடன் இருக்கும் இந்திரனை பார்க்க விருப்பம் கொண்ட தேவர்கள் பெரும்பாலும் பிரார்த்திக்கத்தக்கதும் பரிசுத்தமுமான இடத்திலே நின்றார்கள். பிறகு லக்ஷ்மியுடன் பிரியமான நாரத மகிழ்ச்சியுடனும் கூடிய தேவபதியான இந்த குதிரை கட்டிய தேருடன் ஸ்வர்க்கத்தை அடைந்து தேவர்களால் பூஜிக்கப்பெற்று சபையிலே சென்றான். பிறகு இந்திரனுடைய எண்ணத்தையும் லக்ஷ்மி தேவியினுடைய எண்ணத்தையும் மனத்தால் தெரிந்து கொண்டவரும் தேவர்களால் பார்க்கப்பட்டும் பௌருஷம் உள்ளவருமான நாரதரானவர் அங்கு மகிழ்ச்சிகளின் மங்களமானவை லக்ஷ்மி தேவிக்கு கூறினார். உடனே பிரகாசிக்கும் தேவலோகமானது பிதாமகரான இருக்கும் இடத்திலே அமிர்தத்தை பொழிந்தது. துந்துபி வாத்தியங்கள் அடிக்கப்படாமலேயே சப்தித்தன. அப்படியே திக்குகளும் தெளிந்து விளங்கின. இந்திரனும் தக்கபடி பயிர்களுக்கு மழை பெய்தான். ஒருவனும் தர்ம வழியிலிருந்து செழிக்கவில்லை. பூமியானது ரத்தினம் உண்டாகும் பல இடங்களிலும் ஆபரணமாக கொண்டதாயிற்று. தேவர்களுக்கு உண்டான ஜெயத்தில் அழகான பெரிய கோஷங்களுடன் கூடியவர்களும் நற்காரியங்களால் விளங்குகிறவர்களும் பெரிய மரம் உள்ளவர்களுமான மனிதர்களும் புண்ணியசாலிகளுக்கு தக்க நல் வழியிலே நிலை பெற்று விளங்கினார்கள். மனிதர்களும் தேவர்களும் கிண்ணர்களும் யக்ஷர்களும் ராட்சசர்களும் சம்பத்து நிறைந்தவர்களும் நல்ல மனமுள்ளவர்களுமாக இருந்தார்கள். ஒருபொழுதும் காற்றால் அழைக்கப்பட்ட மரத்திலிருந்தும் அகாலத்தில் பூவும் விழுவதில்லை. கனி விழுவது ஏது? பசுக்கள் பால் கொடுப்பவைகளும் இஷ்டப்படி கறப்பவைகளுமாக இருந்தன. ஒருவனிடமும் கடுஞ்சொல் உண்டாகவில்லை. எல்லா இஷ்டங்களையும் அளிக்கத்தக்க இந்திரன் முதலிய தேவர்களால் லக்ஷ்மி தேவி செய்யப்பட்ட இந்த பூஜையை பிராமண சதஸில் இருந்து கொண்டு படிப்பவர்கள் இஷ்ட பூர்த்தியுடன் லக்ஷ்மியை அடைகிறார்கள். குருக்களில் சிறந்தவனே இந்திரனே, சம்பத்திற்கும் ஆபத்திற்கும் பெரிய திருஷ்டாந்தமாக உன்னால் கேட்கப்பட்டது முழுவதும் இப்பொழுது என்னால் சொல்லப்பட்டது. பரீட்சை செய்து நீ உண்மையை தெரிந்து கொள்ளத்தக்கவனாகின்றாய். மக்கள் ஞானேந்திரியங்களும் புலப்படாத நிலையில் இருப்பவர்களும் தமக்கு விஷயமான எல்லா இடத்திலும் வாசம் செய்கிறவர்களுமாக பெரிய பாவங்களை விலக்குகிறவருமான ஸ்ரீஹரியை மிகுதியாக தியானம் செய்து புஜித்து பாவங்களை விலக்கி கொண்டவர்களானார்கள். எப்பொழுதும் யம நியமங்களுடன் கூடியவர்களும் ஸ்ரீ விஷ்ணுவின் உண்மையான ரூபத்தை பார்க்கிறவர்களும் தேவர்களின் வழியை அனுசரித்து மோட்ச தர்மத்தில் செல்லுகிறவர்களுமாக இருப்பவர்கள் உயர்ந்த பதவியை முக்தியை அடைகிறார்கள். இந்திரா, எப்பொழுதும் இவ்விதம் ஜபத்தையும் ஹோமத்தையும் பெரிதாக கொண்டாடுவனும் ஸ்ரீ வாசுதேவரிடம் எப்பொழுதும் பக்தி உள்ளவனும் ஞானத்தையும் தியானத்தையும் மிக முக்கியமானதென்றும் எப்பொழுதும் தானம் செய்வதில் உற்சாகம் உள்ளவனுமாக நீ பிரஜைகளை பரிபாலனம் செய். நீ எப்பொழுதும் ஸ்ரீ வாசுதேவரிடம் பற்றுதல் உள்ளவனாய் இருந்து கொண்டு ஞானத்தையும் தியானத்தையும் முக்கியமாக கொண்டவர்களை விசேஷமாக பூஜை பண்ணு, எப்பொழுதும் ஆராதித்து வா என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.